SummerSlam 2026 டே 1ல என்ன நடந்துச்சுன்றத ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். டே 1ஓட ஃபர்ஸ்ட் மேட்சாக என்ன மேட்ச் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, உமன்ஸ் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் இயோ ஸ்கை வர்சஸ் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா லிவ் மோர்கன் தான் சாம்பியன். ஆனால் லிவ் மோர்கனுக்கு சப்போர்ட் பண்ண ஒட்டுமொத்த ஜட்ஜ்மெண்ட் டே டீமை சேர்ந்த உமன்ஸ் ரெஸ்லர் இருக்கிறாங்க. ரெக்யூ ராண்ட்ரிக்கலும் இருக்கிறாங்க. எல்லாருமே இவங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மேட்ச்சில் வந்து அதையும் சமாளித்து இயோ ஸ்கை தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இயோ ஸ்கை தன்னால் முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ரெஃப்ரியை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஜட்ஜ்மெண்ட்டை ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த மேட்சை வந்து கன்ஃபார்மாக நம்ம எதிர்பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, யூஎஸ்கே சாம்பியன் ஆகும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் WWE ட்விஸ்ட் பண்ணி லிவ் மோர்கனே சாம்பியனை ரிட்டைன் பண்ண வச்சு லிவ் மோர்கன் சாம்பியனோட அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, 6 மேன் டேக் டீம் மேட்சஸ் பிளட் லைன் வர்சஸ் அதுக்கப்புறம் வந்து எல்ஏ நைட், சோலோசிகா, ரோசிகி இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு தரமான மேட்சாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து யூசோஸ், அதுக்கப்புறம் ஜாக்கப் ஃபெக்ட் வராங்க. அதுக்கப்புறம் வந்து சோலோசிக்கா, எல்ஏ நைட், ரோசிக்கி இவங்க 3 பேர் வராங்க. இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் வராங்க. வேறு லெவலாக இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க. இங்கே பிளாக்கு இங்கே ரெட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு காம்பினேஷன். மேட்ச் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. யாருமே எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கல. எல்ஏ நைட்டுக்கு சப்போர்ட் ஆடியன்ஸ் வேறு லெவல் கொடுத்தாங்க. ரோசிக்கி தன்னோட பர்ஃபார்மன்ஸ் பவர் ரெஸ்லர்ன்றதை காமிச்சாரு. அவர் ஜாக்கப் ஃபெக்டோ டாமினேட் பண்ணி அட்டாக் பண்ணார். எல்ஏ நைட்டுக்கு ஒரு கட்டத்தில் ஜே யூசோ ஸ்பியர் போட, ஜிம்மி யூசோ ஃப்ராக் பிளாஷ் போட பின் பண்ணி பார்க்குறாங்க. அதையும் கிக் அவுட் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எல்ஏ நைட்டு ஜே யூசோவை பின் பண்ணி வின் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன மேட்ச் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நிக்கில் ஆடஸ் வர்சஸ் கந்தர் இவங்க 2 பேருக்கு ஒரு மேட்ச். இந்த மேட்ச் வந்து எல்லாருக்கும் தெரியும் யார் ஜெயிக்க போகிறாங்க. ஆனால் ஒரு 3 வருஷம் கழிச்சு ரெஸ்லராக மீண்டும் வந்த நிக்கில் ஆடஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறான்றது தான் பார்க்குறதுக்காக தான் இந்த மேட்ச் இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து நிக்கில் ஆடஸ் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் வந்து யார் ஜெயிப்பான்ற ரிசல்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சு போனது தான். கந்தர் தன்னோட ஸ்லீப்பர் ஹோல்டு மூலமாக நிக்கில் ஆடஸை தோக்கடிச்சிட்டாரு. நிக்கில் ஆடஸை தோக்கடிச்சதுக்கப்புறம் ஆடியன்ஸ் சைடில் இருந்த மிக்கி ஜேம்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நிக்கில் ஆடல்ஸுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக நிக்கில் ஆடல்ஸை கையை தூக்கி காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நிக்கில் ஆடல்ஸ் தொடர்ந்தா கூட நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, 6 உமன் டாக் டீம் மேட்சஸ் பெல்லா அண்ட் பேஜே வர்சஸ் ஃபேட்டல் லெஜெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது, ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ். இந்த மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னா, ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் பேஜை பின் பண்ணி வின் பண்ணிடுறாங்க. இந்த மேட்ச்சுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பெல்லா ட்வின்ஸ் பேஜையும் கையை தூக்கி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பேஜை போட்டு அட்டாக் பண்ணிடுறாங்க. பெல்லா ட்வின்ஸ் அட்டாக் பண்ணிவிட்டு பேஜை ஸ்டேஜில் அடிச்சு போட்டுட்டு அந்த இடத்துலேருந்து பெல்லா ட்வின்ஸ் இந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய மேட்ச் கோடி ரோட்ஸ் வர்சஸ் சிஎம் பங்க் இவங்க 2 பேருக்கும் WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச் ஒரு வேறு லெவலாக மேட்ச் இருந்துச்சு. 2 பேருமே பெரிய ரெஸ்லராக காமிச்சிட்டு இருக்காங்க. அதனால் பர்ஃபார்மன்ஸ்லையும் எந்த இடத்துலையும் குறை இல்லை. இந்த மேட்ச்சில் மாறி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து இந்த மேட்ச்சில் வந்து சிஎம் பங்கு தன்னோட ஜிடிஎஸ் மூவை போடுறத அதை கட்டி அதுலேருந்து எஸ்கே போய் ஆர்கேஓ மாதிரி கட்டரை போட்டு விடுறது. அதுக்கப்புறம் சிஎம் பங்கோட ஜிடிஎஸ் மூவ் போடுற முட்டிலேயே போட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறது. மாறி கோடி ரோட்ஸும் பண்ணுறது. கோடி ரோட்ஸ் தன்னோட கிராஸ் ரோட்ஸ் போடுறது, சிஎம் பங்க் கிக் அவுட் பண்ணுறது. அதுக்கப்புறம் சிஎம் பங்கு தன்னோட ஜிடிஎஸை போடுறது. அதுக்கப்புறம் சிஎம் பங்கு தன்னோட சப்மிஷன் மூவ் அனகொண்டா வைஸை போடுறது. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே பண்ணி பார்க்குறாரு மாறி. ஆனால் வந்து எல்லாத்துலேருந்தே வந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் சிஎம் பங்கு கோடி ரோட்ஸ் கிராஸ் ரோட்ஸை போடுறாரு. அதுலேருந்து கிக் அவுட் பண்ணிடுறாரு சிஎம் பங்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சிஎம் பங்கு தன்னோட ஜிடிஎஸ் மூவை போடுறாரு. அதுலேருந்து கோடி ரோட்ஸ் எஸ்கேப் ஆகிறார். வேறு லெவல் மாறி ஃபினிஷர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மாறி எஸ்கேப் ஆகிட்டே இருக்கிறாங்க. இந்த மேட்ச்சில் பயங்கரமாக எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் வந்து கோடி ரோட்ஸ் வந்து கோடி ரோட்ஸ் கமெண்ட்ரி டேபிளில் படுக்க வச்சுட்டு அப்படியே டேபிளில் உடைக்கலாம்னு பார்ப்பார். கோடி ரோட்ஸ் எஸ்கேப் ஆகிடுவார். கமெண்ட்ரி டேபிளில் சிஎம் பங்கு மட்டும் விழுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரெஃப்ரி அடிபட்டு கிடப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, சிஎம் பங்கு ஜிடிஎஸ் மூவ் போட ட்ரை பண்ணுவார். அதுலேருந்து எஸ்கேப் ஆகி கிராஸ் ரோட்ஸும் போடுவார். பயங்கரமாக இருந்துச்சு இந்த மேட்ச் முழுக்க. அதுக்கப்புறம் ஷாக்கிங்காக கோடி ரோட்ஸ் நிற்கும் போது ராண்டி ஆர்டன் ஆடியன்ஸ் சைட்லேருந்து வந்து ஆர்கேவை போட்டுட்டு ஆடியன்ஸ் சைடில் எஸ்கேப் ஆகி போயிடுவார். அதுக்கப்புறம் ஃபைனலாக சிஎம் பங்கு தன்னோட ஜிடிஎஸை போட்டோன்னே ரெஃப்ரி எஞ்சி பார்ப்பார். அதுக்கப்புறம் பின் பண்ணி வின் பண்ணிடுவாங்க. கோடி ரோட்ஸ் இந்த மேட்ச்சில் வந்து தோத்துட்டார். சிஎம் பங்கு தன்னோட சாம்பியனை ரீட்டைன் பண்ணிட்டு போயிட்டார். அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப். இந்த மேட்ச் ஒரு வேற லெவலாக இருந்துச்சு.
அதுக்கப்புறம் சம்மர் ஸ்லாம் டே ஒன்னோட மெயின் ஈவெண்ட்னா ப்ராக் லெஸ்னர் வர்சஸ் ஓபா ஃபெமி இவங்களுக்கான மேட்ச். இந்த மேட்சுக்காக ஃபஸ்ட்டு ப்ராக் லெஸ்னர் வர்றாரு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஓபா ஃபெமி வர்றாரு, அதுக்கப்புறம் ப்ராக் லெஸ்னர் வர்றாரு. இந்த மேட்சுக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, டேபிள்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அடிச்சுக்கிறாங்க. டேபிள் எடுத்து ஓபா ஃபெமி சைடில் சாத்துவார், அதுக்கப்புறம் பிராக்கை தூக்கி டேபிளில் போட்டு உடைப்பார். அதுக்கப்புறம் பிராக் சும்மா இல்லாமல் ஸ்டீல் ஸ்டெப்பால் ஓபா ஃபெமி பயங்கரமாக அட்டாக் பண்ணுவார். மாறி சூப்ளெக்ஸை போட்டு தெறிக்க விட்டுக்கிட்டு இருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 5-6 சூப்ளெக்ஸ் மேலே போட்டு தெறிக்க விடுவார். அதுக்கப்புறம் சும்மா இல்லாமல் ஸ்டீல் சேரை எடுத்து வெளுத்து வாங்கிடுவார் ஓபா ஃபெமி, திணற விட்டுருவார் பிராக்கை. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஓபா ஃபெமி சும்மா இல்லாமல் பிராக்கை போட்டு டாமினேட் பண்ணுவார். அந்த சோக் ஸ்லாம்லாம் போடுவார். அதுக்கப்புறம் பவர் பாம் போடுவார். ஓபா ஃபெமி போட்ட பவர் பாம் ப்ராக் லெஸ்னர் கிக் அவுட் பண்ணுறது எல்லாமே வேற லெவலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ரீக்ரியேட் பண்ணுறாங்க சம்மர் ஸ்லாம் மூமெண்ட்டை. அண்டர்டேக்கரும் பிராக்கும் நடந்துக்கிட்ட மூமெண்ட்டை ரீக்ரியேட் பண்ணுறாங்க. ஓபா ஃபெமி ஷாக்கிங் ஆகிறாரு எஞ்சி உட்காந்ததை பார்த்தோன்னே. அதுக்கப்புறம் ஓபா ஃபெமிக்கு மாறி எஃப்ஐ போடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டேஜில் உள்ள அந்த மேட்டை கிழிச்சிட்டு அந்த உட்டு மாதிரி இருக்குது, அதில் என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எஃப்ஐ போட போன நேரத்தில் எஸ்கேப் ஆகிடும். அதனால் டெம்ப் ஸ்டோனை பெயில் ட்ரைவ் போட்டுருவார். அண்டர்டேக்கரோட மூவை போட்டு அது அண்டர்டேக்கர் மாதிரியே பின் பண்ணி வைப்பார். அதுலேருந்து எஸ்கேப் ஆகிடுவார். அதுக்கப்புறம் ஓபா ஃபெமி ப்ராக் லெஸ்னருக்கு பவர் பாம் போட்டு இந்த மேட்சை முடிச்சு சம்மர் ஸ்லாமில் வின் பண்ணிட்டு போயிடுவார். சம்மர் ஸ்லாமில் வின் பண்ணதுக்கப்புறம் ப்ராக் லெஸ்னர் ஓபா ஃபெமியை கையை தூக்கி வைப்பார். அதுக்கப்புறம் என்ன பேசினார் நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். இதுதான் இந்த சம்மர் ஸ்லாமில் நடந்துச்சு. வேறு லெவலாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மேட்சாக கொடுத்துருந்தாங்க மெயின் ஈவெண்ட்டையும் மெயின் ஈவெண்ட்டுக்கு முன்னாடியும்.